Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ப்ளீஸ் இக்னோர் திஸ் கூந்தல். ஐ டோன்ட் நோ வாட் ஐ டிட் டு மை ஹேர். ஆனால் இங்கே வரைக்கும் வால்யூம்லெஸ்ஸாக இருக்குது. இங்கே வந்து இப்படி இந்த எலிவால் மாதிரி இருக்குது. ஏதாவது ஏடா கூடமாக நான் ஸ்டைல் பண்ணிட்டேன்னா இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணேன், அதனால் அப்படி இருக்குது. இப்போ வந்து பெஸ்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணாது என் முடி. அடுத்த நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாவ் அப்படி மாதிரி வந்து பண்ணும். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு டெய்லி எசென்ஷியல்ஸ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்சோ வெரி சாரி, நான் கொஞ்சம் ஹைப்பராக கொஞ்சம் ஓவர் ரியாக்டிவாக இந்த வீடியோ நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அப்படின்னா பிகாஸ் ஐ எம் சூப்பர் ஹை ஆன் கெஃபின். ஐ கேன் ஃபீல் இட். ஐ கேன் ஃபீல் த ஜிட்டஸ். லைக் இங்கேருந்து கால் வரைக்குமே வந்து உள்ள ஜிகுன்னு இருக்கு. ஐ வாண்டட் டு ட்ரை திஸ் ட்ரிங்க். ஓகேவா, இது வந்து பேப்பர் போட்டோட ஜீரோ ஸ்பார்க்லிங் காஃபி திங்கி. ஐ சா திஸ் தி அதர் டே ஆன் ஜெப்டோ அண்ட் ஐ வாஸ் லைக் இன்ட்ரிக்ட். ஓகே, காஃபி, ஸ்பார்க்லிங், சோடா எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஐ வாண்டட் டு கிவ் திஸ் அ ட்ரை அப்படின்ட்டு நல்லா இப்போ நான் ஆக்சுவலாக ஷூட் பண்ண வேண்டிய வேலை இருந்ததா, ஆனால் எனக்கு எனர்ஜி சுத்தமாக இல்லை. மேபி லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படின்ட்டு வாங்கினா நான் லிட்ரலாக 3 சிப்பு தான் எடுத்திருப்பேன். இது எப்படி இருக்குன்னா, கோபிகோ சாக்லேட் இருக்குல்ல, அதை சாப்பிட்டுட்டு ஸ்ப்ரைட் குடிச்ச மாதிரி இருக்குது. லிட்ரலாக நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே சேம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம். இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். இட் இஸ் வியர்ட் பட் இட்ஸ் நைஸ். ஸோ கொஞ்சம் இப்படி அப்படியுமா இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டுக்காமல் இருக்க போகிறீங்களா? இஃப் யூ லைக் காஃபி அண்ட் சோடா, give that a try. Okay, let's get started. எப்பயும் போல் I'm going to share ஒரு டெய்லி எசென்ஷியலாக என்னுடைய ஹேர் கேர், பாடி கேர், ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்பில் இன்னைக்கு நான் என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்றது. லைக் லிட்ரலாக இது எல்லாமே வந்து இன்னைக்கு இடம் பெற்றுது. எல்லா டெய்லி எசென்ஷியல்ஸ்லையும் லிட்ரலாக இடம் பெறும். பட் மோஸ்ட்டாக வந்து இந்த மேக்கப் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் நிறைய டைம். ஏன்னா சில டைம் போடுவேன், சில டைம் போட மாட்டேன். எனிவேஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹேர் கேர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் ஹேர் கேர் டுடே ஐ வாஷ்ட் மை ஹேர் அண்ட் ஸ்டைல்டு இட். ஹேர் வாஷ்க்கு வந்து ஐ யூஸ்ட் திஸ் ஷாம்பூ ஃப்ரம் விஷ் கேர். இது வந்து அவங்களுடைய ஆன்டி ஹேர் ஃபால் மல்டி பெப்டைட் ஷாம்பூ. சூப்பராக இருக்குது. சாஃப்டாக மேனேஜபிளாக ஆகுது முடிய. பிரேக்கேஜ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேங்குது. வாஷ் பண்ணும்போதும் நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இஃப் ஐ வாண்ட் டு கிவ் மை scalp a break from anti-dandruff shampoos, இந்த மாதிரியான ஷாம்பூஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரீசெண்டாக ஐ ஆல்சோ ட்ரைட் நேச்சுரலியோட ஆன்டி ஃப்ரிஷ் ஷாம்பூ. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தி அதர் ஒன் தட் ஐ என்ஜாய்ட், அது இப்போ காலி ஆகிடுச்சுன்னா அந்த ஹிமாலயாவோட பிரிங்கராஜ் ஷாம்பூ. அதுவும் நல்லா இருந்தது. பட் அதெல்லாம் ஷவுட் அவுட்ஸ் கொடுக்குறேன். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நான் வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் போவேன். அப்படி இல்லாமல் இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அ பிரேக் அப்படின்னா ஐல் கோ ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஷாம்பூஸ். அதில் வந்து இது நல்லா இருக்குது. இது வந்து மைல்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஹேர் ஃபால் வந்து கம்மியாகிறது ஷாம்புவால் நான் வந்து சொல்ல மாட்டேன். பட் இது வந்து அக்ரிவேட் பண்ணாமல் இருக்குது. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஷாம்பு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாட்டி வாஷ் பண்ணும்போதே நிறைய முடி போகும். அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இது வந்து கொடுக்கல. இந்த விஷ்கேரோட மல்டிபெப்டைட் ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ. அதுக்கப்புறம் ஃபார் ஹேர் மாஸ்க், இது கூடவே இருக்கக்கூடிய இந்த விஷ்கேரோட மல்டி பெப்டைட் ஸ்ட்ரென்தனிங் ஹேர் மாஸ்க் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ஹேர் கேர் வீடியோக்கு வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னால ஐ ஷார்ட் இட், ஐ எடிட்டட் இட். அது வந்து நேற்று போயிருக்க வேண்டியது, பட் டியூ டு சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அது வந்து போகலை. கம்மிங் சண்டே போகாது. சண்டே சிட் சேட்டாக பண்ணிட்டேன். அதனால் வேறு வழி இல்லாமல் அதை வந்து நான் சண்டே தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அதை பற்றி அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் திஸ் சண்டே. ஓகே, அது உங்களுக்கு போகும். அதில் நான் நிறைய விஷயங்கள், நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஹேர் மாஸ்க்கு ஐ யூஸ்ட் இந்த விஷ்கேரோட ஹேர் மாஸ்க். வெரி நைஸ், வெரி நரிஷிங், வெரி ஸ்ட்ரென்தனிங். முடியும் பிரேக் பண்ணாமல், லைக் டவ்வோட அந்த பெப்டைட் ஹேர் மாஸ்க் இருக்கும்ல, நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன்னு அது மாதிரியே வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஆல்சோ ப்ரீ வாஷ்க்கு வந்து ஐ யூஸ்ட் இந்த பயாலஜோட ஸ்கேல்ப் சிங்க் ஆன்டி டேண்ட்ரஃப் சொல்யூஷன். ஸோ எனக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் அப்பப்போ, அதாவது கரெக்டாக 3rd டே நான் ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா ஹெவியாகவும் ஆகும், என்னுடைய ஸ்கேல்ப் ஆயிலி ஆகும், அந்த கங்க் இருக்கிற அந்த ஃபீல் இருக்கும். அங்கங்கே எனக்கு பேச்சியாக வந்துட்டு டேண்ட்ரஃப் இஷ்யூ வரும், இச்சி ஸ்கேல்ப். அதனால் டேண்ட்ரஃப் இந்த பிரச்சனை இருக்கும். அதுக்கு இது நல்லா கை கொடுக்குது. ஆல்சோ கொஞ்சம் நிறைய ஸ்வெட் ஆகும்போது இந்த இஷ்யூ இருக்கும். அதை ஃபுல்லாகவே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. லிட்ரலாக கொஞ்சோண்டு கோஸ் அ வெரி லாங் வே. கொஞ்சமாக போட்டு அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு வாஷ் இட் ஆஃப். அந்த மாதிரி நான் என்னுடைய ஷாம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்கேல்ப் சொல்யூஷனையும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ போஸ்ட் ஹேர் வாஷ் என்னுடைய முடிக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து அந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன்ற காரணத்தினால இப்போ குவிக்காக நான் வந்து அப்படியே உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டவல் கட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டவல் ரிமூவ் பண்ணதும் ஒரு வாட்டர் பேஸ்ட்
லீவ்-இன் கண்டிஷனர் ஸ்லாஷ் சீரம் ஸ்ப்ரே, ஸ்வாஷ்காஃபோட மாய்ஸ்சர் கிக் ஸ்ப்ரே. இதை ஃபுல்லாக என்னுடைய லென்ஸ் அண்ட் எண்ட்ஸ் மிட்ஸ் அண்ட் எண்ட்ஸில் அடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் கோஸ் அ க்ரீம் பேஸ்ட் லீவ்-இன் கண்டிஷனர். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் டவ். இது வந்து அவங்களுடைய அந்த பெப்டைட் பாண்ட் ஸ்ட்ரென்தனிங் லீவ்-இன் கண்டிஷனர். பெப்டைட் பாண்ட் ரேஞ்ச் ஃப்ரம் டவ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆயில் பேஸ்டு சீரம், அதுக்கு லாரியலோடது மை கோ டு ஃபேவரட். இதை வந்து போட்டுக்கிட்டாச்சு. ஆல்சோ இன்றைக்கி நான் கொஞ்சம் ஸ்டைல் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் போட்டுக்கிட்டேன். ஹீட் ப்ரொடெக்டன்ட்டுக்கு வந்து இந்த பேர் அனாட்டமியோட ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். கேப்பை தொலைச்சிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குது, லைக் லிட்ரலாக இது போட்டுட்டு நான் ஸ்டைல் பண்ணும்போது பிரேக்கேஜ் ஆப்வியஸாக கம்மியாகும் அண்ட் முடியும் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒழுங்கான ஹீட் ப்ரொடெக்டன்ட்லாம் போடாமல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டைல் பண்ணாலும் அப்படியே விரைச்சிக்கிட்டு ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை எனக்கு இது யூஸ் பண்ணும்போது வந்து இருந்தது கிடையாது. அண்ட் ஃபார் மை ஸ்கேல்ப் டுடே ஐ யூஸ்ட் விஷ்கேரோட இந்த ஹேர் க்ரோத் சீரம். மை ஸ்கேல்ப் it got a bit dry because of the scalp solution. Scalp solution எப்பயுமே அந்த மாதிரி பண்ணாது. நான் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய ஏர் கண்டிஷன் ஏரியாலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது, ஸ்கின்னு அப்படியே வறண்டு போகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது நான் அதுக்கு பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ ஆயில் கங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் சொல்யூஷன் போட்டு அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் சொல்யூஷனால் என்னுடைய ஸ்கேல்ப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை ஆன மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது மேலே நான் வந்து ப்ளோ ட்ரைலாம் பண்ணதும் இன்னும் கொஞ்சம் அதை அக்ரிவேட் பண்ணி எனக்கு வந்து என்னுடைய ஸ்கேல்ப்பு இன்னும் கொஞ்சமாக ட்ரையாக வந்து ஃபீல் பண்ண வச்சது. லிட்ரலாக ஐ கேன் ஃபீல் ட்ரை ஃப்ளேக்ஸ்லாம் எதுவும் கிடையாது, பட் ஐ ஃபெல்ட் த ட்ரைனஸ். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரையாக இருக்குது என்னுடைய ஸ்கேல்ப் அப்படின்னா ஐ கோ இன் வித் தி விஷ்கேர் ஸ்கேல்ப் சீரம். இல்லை நார்மலாக தான் இருக்குது என்னுடைய ஸ்கேல்ப், ஜஸ்ட் ஒரு நரிஷ்மெண்ட் அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் மட்டும் வேணும்னா ஐ யூஸ் த பில்கிரிம்ஸ் ஸ்கேல்ப் சீரம், அப்படி இல்லைனா ஆர்டினரியோட ஸ்கேல்ப் சீரம், அப்படி இல்லைனா ஐ ஆல்சோ ஹேவ் இந்த பி பாடி வைஸோட ஸ்கேல்ப் சீரம். இந்த மாதிரியான லைட் வெயிட் சீரம்ஸ் வந்து நான் போட்டுப்பேன். Next, let's move on to body wash. Body washக்கு வந்து I used இது பிங்க் கலர் பாட்டில் ஃப்ரம் ப்ளம் பாடி 11. ஓகே, இது பேர் படிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, போர்ட் ரூம் இன் போரா போரா. அது சைடில் பார்க்கும்போது என்ன போர்டரா என்னென்னமோ இருக்கே அப்படின்னு பார்த்தேன். போர்ட் ரூம் இன் போரா போரா இஸ் த நேம் ஆஃப் திஸ் வேரியண்ட். ஓகே, ப்ளம்மில் வந்து ரீசெண்டாக இது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டைப் ஆஃப் சில சம்மர் வைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரேக்ரன்சஸ் மாதிரி மாச்சா, அப்புறம் சன் பீச் வைப்பில் அந்த மாதிரி. ஓகே, அதில் ஐ காட் ஒரு எல்லோ பாட்டில் ஒரு 2 மாதம் முன்னாடி அண்ட் இட் ஸ்மெல்ஸ் டிவைன். அது காலியாக பண்ணியாச்சு அந்த பாடி வாஷ். லிட்ரலாக அது நல்லா இருக்குன்றதுக்காக நான் 2-3 வாட்டெலாம் குளித்தேன். ஸோ ஐ தாட் ஐ கிவ் திஸ் அ ட்ரை. இது நல்ல ஒரு ஃப்ரூட்டி ஃப்ளவர் வாசனை. இது எல்லாமே ஒரு மாதிரி அந்த ஒரு பர்ஃப்யூமி ஃப்ராக்ரன்ஸோடு இருக்குது. அண்ட் என்னென்னா இதிலலாம் இந்த ஆரஞ்ச் பிளாசம் அப்படின்ற ஒரு ஐட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண அந்த எல்லோ பாட்டிலையும் ஆரஞ்ச் பிளாசம் இருக்குது, இதுலேயும் ஆரஞ்ச் பிளாசம் இருக்குது. ஆரஞ்ச் பிளாசம் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ். அது வந்து அந்த ஒரு பர்ஃப்யூமி வைப் வந்து எனக்கு கொடுக்கும். அது எனக்கு இந்த பிங்க் பாட்டிலும் கொடுக்குது. ஸோ ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். இது கூடவே அவங்க வந்து பாடி லோஷன் அண்ட் பாடி ஸ்ப்ரேல வச்சுருக்காங்க. இதோட எல்லோ வேரியண்ட்லே பாடி ஸ்ப்ரே பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ணிப்பேன் கொஞ்சம் நேரத்தில். ஸோ ஸ்டே டியூன். ஓகே, அண்ட் தென் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ப்ளம்மோட க்ரீன் டீ போர் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ், சம்திங் மைல்ட் சம்திங் ஜென்டில் அந்த மாதிரி. நான் நைட் டைம் என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ஹெவியான ஆக்டிவ்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ எப்போ என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து நான் மினிமலாக வந்து சில ப்ராடக்ட்ஸ் அப்பப்போ ஸ்விட்ச் பண்ணிப்பேன். அதில் வந்து இந்த ப்ளம்மோட ஃபேஸ் வாஷும் ஒன்று. ஸோ ஆஃப்டர் மை வாஷ் செஷன் I always start my body care layering with an underarm roll on. Okay, இது வந்து குளிச்சுட்டு வந்த உடனே this is the first thing that goes on. Okay, so இது it's from Dove. It's a balm based underarm roll on. சூப்பராக இருக்கும். 24 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு ஆர்டர் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணும், நான் ஸ்டிக்கியாக வச்சுக்கும் உங்களுடைய அண்டர்ஆர்ம்ஸை. ஐ லவ் திஸ் ஸ்டஃப். இது எல்லாமே என்னால் முடியாது. இது மட்டும் போட்டால் எனக்கு எதுவும் பர்ஃப்யூம்ஸ்லாம் கூட தேவை கூட கிடையாது. இது போடலைன்னா இப்போ எனக்கு எப்படி பழகிடுச்சுன்னா இது இந்த நான்ஸ்டிக்கி ஃபீலை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காகவே ஐ வாண்ட் டு யூஸ் அண்டர்ஆர்ம் டியூஸ். ஓகே, அந்த ஸ்வெட்டியான ஆர் வெட்டான ஸ்டிக்கியான அண்டர்ஆர்ம்ஸ் ஐ கேனாட். எப்பயுமே இதை பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய பாடி கேர் லேயரிங் உடனே பண்ண மாட்டேன். வெல், இட்ஸ் அ குட் திங் டு டூ, அதாவது பாடி லோஷன் பர்ஃப்யூம் இதெல்லாம். பட் நான் என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இந்த வேலையை செய்வேன். ஏன்னா டேட் பிட் சோம்பேறி. ஏன்னா குளிச்சுட்டு வந்தோடனே நம்ம பாடி லோஷன்லாம் வந்து போடுறோம் அப்படின்னா திருப்பி போய் கையை கழுவணும் முகத்தில் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்மார்ட் மீ குளிச்சுட்டு வந்ததும் ஐ யூஸ் திஸ் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் அண்ட் பாடி ஸ்கின் கேருக்கு வந்து போயிடுவேன். ஸ்கின் கேருக்கு வந்துட்டு ஐ ஆம் என்ஜாயிங் இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம். டீகன்ஸ்ட்ரக்டோட
சன்ஸ்க்ரீன்ஸ் ஹாஸ் பின் மை ஃபேவரட் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ் நவ். ஸோ நான் வந்து ஒரு நல்ல நயசினமைட் ட்ரை பண்ணலாம். ஆர்டினரியோட நயசினமைட் நான் வந்துட்டு யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது உண்டு. வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமே, மினிமலிஸ்ட் வாங்கலாமா இது வாங்கலாமான்னு பார்த்தம்போது ஐ தாட் ஓகே ஐல் கிவ் திஸ் அ ட்ரை அப்படின்ட்டு இது வாங்கினேன். திஸ் இஸ் ஃபார் மை நோஸ் அண்ட் மை நோஸ் இஸ் ஆக்சுவலி டூயிங் மச் பெட்டர் தீஸ் டேஸ். நான் நிறைய வாட்டி புலம்பிருக்கேன், என் மூக்கு வந்து ரொம்ப அந்த செபேஷியஸ் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் டெக்ஸ்சர் இது கூட வந்து போராடுது அப்படின்னு நான் கான்ஸ்டண்ட்டாக அதை கவனிச்சிட்ருக்கேன். ஐ ஆல்சோ ஸ்டார்டட் யூஸிங் இந்த கிளென்சிங் பேட்ஸ் அண்ட் அது பயங்கரமாக ஒர்க் பண்ணுது. இஃப் யூ நீட் அ ரூட்டின் ஆர் அ வீடியோ ஆன் இட் லெட் மீ நோ, ஓகே. ஆனால் நானே வந்து எப்போ என்ன தேவைன்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். டைம் டேபிள் வைஸ் நான் வந்து போகலை. பட் ஃபார் மை நோஸ் திஸ் இஸ் த ஒன். ஓகே, இது காலைல டைம் முகம் கழுவிட்டு ஸ்கின் கேர் பண்ணும்போது நோஸ் ஒழுங்காக க்ளீன் பண்ணிவிட்டு திஸ் ஹேஸ் டு கோ ஆன் மை நோஸ். ஓகே, நயசினமைட் சீரம்ஸ் இன் ஜென்ரல் என்னோடய நோஸ் சிச்சுவேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் ஒன் அகேன் ஃப்ரம் டீகன்ஸ்ட்ரக்ட் இஸ் டூ குட். இதில் ஆல்ஃபா அபிட்டுன்னு இருக்குது. ஸோ அதே நான் என்னுடைய முகத்துலேயும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறது. இப்போ நான் கொஞ்சம் விகரஸாக என்னுடைய பிக்மெண்டேஷனை வந்து மேபி ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகுதான்னு இப்போ பார்ப்போம் அப்படின்னு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பிக்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வாய் சுற்றி இருக்க ஏரியா அந்த பிக்மெண்டேஷன்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இட் இஸ் ஒர்க்கிங், பட் ஐம் ஸ்டில் டெஸ்டிங். ஓகே, மாய்ஸ்சரைசருக்கு வந்து நியூட்ரிஜினாவோட ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஒரு கிளாசிக் வெரி குட் லைட் வெயிட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஓகே, அப்புறம் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து இது ஒரு நியூ அடிஷன். இது வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சி ஜெல் சன்ஸ்க்ரீன். இவங்களுடைய அந்த நார்மல் எல்லோ கலர் டியூப் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறது உண்டு. அண்ட் ஐ ஆம் டெல்லிங் யூ, ஐ ஹாவ் த மோஸ்ட் வர்ஸ்ட் ஸ்வெட்டி ஃபேஸ் எஸ்பெஷலி ஆஃப்டர் டூயிங் மை ஸ்கின் கேர். அதுவும் சன்ஸ்க்ரீன் ஒரு ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடியதெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னா, குறிப்பிட்ட ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடியது என்னுடைய முகம் பயங்கரமாக வேர்த்துக்கூட்டும். ஓகே, பட் இந்த சன்ஸ்க்ரீன் இட் ஆக்சுவலாக ஃபெல்ட் வெரி லைட். ஓகே, ரொம்ப லைட், ஏரி லைட். ஓகே, ஏதோ க்ரீம் போட்ட லைட் மாதிரி இல்லை, ரொம்ப ஏரி லைட், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. லைட் கூட இட்ஸ் நாட் த ரைட் வேர்ட். கோல்டாக இருந்தது, போட்டும்போது சூதிங்காக கோல்டாக இருந்த ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஸ்வெட் ரொம்ப விசிபிளாக கம்மியாச்சு. தட்ஸ் சம்திங் தட்ஸ் டு பி நோட்டட். என்ன மாதிரியான ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு ஸ்வெட் ஆகும், அங்கங்கே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஆகும். நான் டிஷ்யூ வச்சு பிளாட் பண்ணேன்னா இட் வில் பி ஃபைன், அந்த மாதிரி இருக்கும். இந்த எல்லோ கலர் டீகன்ஸ்ட்ரக்டரும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் நான் இந்த பிங்க் கலர் ட்ரை பண்ணும்போதும் வந்துட்டு திஸ் ஆல்சோ கேவ் மீ த சேம் ரிசல்ட். ஈவன் பெட்டர், இதில் வைட்டமின் சி இருக்குது. ஓவரால் அந்த ஸ்கின்னை வந்து க்ளோ எடுத்துகிட்டு வரதுக்கு ஐ ரியலி மிஸ் மை வைட்டமின் சி சீரம்ஸ். கொஞ்ச நாளாக நான் கன்சிஸ்டண்ட்டாக வைட்டமின் சி யூஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் யூஸிங் ஆல்ஃபா அபிட்டின் அண்ட் ட்ரனாக்சமிக் ஆசிட் அண்ட் நயசினமைட்ஸ் இதெல்லாம். அதனால் ஐ பாஸ்ட் வைட்டமின் சி. பட் அந்த வைட்டமின் சி வந்து இதில் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு ஓகே ஆடட் போனஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஐம் டெல்லிங் யூ, ஆஃப்டர் ரியக்வில் டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன்ஸ் ஃபார் ஆயிலி ஸ்கின். அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கே லா ரோஷ் போசைலேருந்து நான் ஒரு ஜெல் க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஜஸ்ட் லெட் மீ டெல் யூ, இட்ஸ் குட். ஓகே, அது இன்னும் நான் டெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். 2 நாள் தான் போட்டிருக்கேன். ஐ வில் டாக் மோர் அபவுட் இட் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஓகே, அப்புறம் இதான் வீட்டில் தான் சும்மா இருக்க போகிறேன், ஒரு சிம்பிளான லுக் மாதிரி நான் பண்ணணும், ரெடியாகி இருக்கணும் அப்படின்னா ஐ லைக் டு கெட் ரெடி. ஓகேவா, எதுவுமே பண்ண போகல, எங்கேயும் வெளியில் போகல அப்படின்னாலுமே அதுக்கு வந்து ஐ நீட் சம் கவரேஜ். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஐ கோ இன் வித் டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் தீஸ் டேஸ். ஆனால் இன்னைக்கு வந்து ஐ யூஸ்ட் இந்த மேபிளினோட பிபி க்ரீம். இது வந்து ஷேட் 80. சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு வாய்க்கில், கொஞ்சம் நிறைய கண்ணுக்கீழே ஐ எம் சார்ட்டட். மீதி மட்டும் முகத்தோட மீதி ஏரியாஸ்க்கு போகும். ஒரு மினிமலான கவரேஜ், மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரியான ஒரு கவரேஜாக இருக்கும். அண்ட் அந்த அண்டர் ஏரியாவை மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க் சர்க்கிள் தெரியாமல் ஃப்ளாலஸாக வச்சுக்கிறது பிடிக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு ஐ வில் யூஸ் திஸ் காம்பேக்ட் டு செட் மை அண்டர் ஐ ஏரியா. அவ்வளோதான், இன்றைக்கி அதான் பண்ணியிருக்கேன். லிட்ரலாக இது 2 தான் போட்டிருக்கேன். இட் இஸ் நைஸ், இட் இஸ் லைட், இட் டஸ் த ஜாப் அந்த மாதிரி. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபார் த லிப்ஸ் ஐ ஹாவ் திஸ் ஆன். இது வந்து கலபாரோட ஒரு ஐப்ரோ பென்சில், எனி ப்ரௌன் கலர். ஓகேவா, ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வச்சு லைன் பண்ணிவிட்டு அதை லைட்டாக பிளெண்டும் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐ யூஸ் திஸ் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் லிப் பாம் ஃப்ரம் டிப்ஸி பியூட்டி. பியூட்டிஃபுல்லான ஒரு டிண்டட் லிப் பாம், நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஸ்லைட்டான கிளாஸி ஃபினிஷ், நரிஷிங்காக இருக்கும், டின்ட்டும் அழகாக இருக்கும். அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன, இந்த ஐப்ரோ பென்சிலே வந்து கொஞ்சமாக என்னுடைய ஐப்ரோஸில் இப்படி தீச்சு இப்படி என்னுடைய ஐப்ரோ ப்ரஷை வச்சு தீச்சு நான் வந்து ஒரு ஐப்ரோஸ் சிச்சுவேஷனையும் வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்கேன். வித் தட் மை ஸ்கின் கேர், பாடி கேர் and hair care done. But here comes my most favorite part of the day when I have to get ready.
விச் இஸ் பாடி கேர் லேயரிங். இன்னைக்கு என்னுடைய பாடி லோஷனுக்கு ஐ யூஸ்ட் இந்த ப்ளம்மோட பாடி லெவன் ரேஞ்ச். நான் சொன்னால இந்த பேஸ்டல் கலர் இது கூடயே வந்துச்சு நிறைய அப்படின்ட்டு. அதில் இந்த எல்லோ தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். ஆனால் பாடி லோஷன் வாங்கல, பாடி வாஷ் எல்லோ கலர் பாட்டிலில் வாங்கினேன். ஓகேவா, இது வந்து பெட்டல்ஸ் ஆன் த ராக் அப்படின்ட்டு ஒரு வேரியண்ட். இதுலேயும் உங்களுக்கு ஆரஞ்ச் பிளாசம், பர்கமாட், மஸ்க் இந்த மாதிரியான ஃப்ராக்ரன்சஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய நோட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த நோட்ஸ் வந்து ஃபேவரட். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட், பர்கமாட், ரோஸ், ஆரஞ்ச் பிளாசம், பீச் வந்து தே டிட் குட் இன் திஸ். பீச் இருக்குது தெரியுது, சில பீச்சஸ் எனக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி அது ஸ்வெட்டி ஸ்கின் சாக்ஸ் வைப் வந்து கொடுக்கும், அதனால நோ. பட் இதில் இருக்க பீச் இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் ஃப்ரெஷ், இட்ஸ் சம்மரி. ஓகேவா, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் மஸ்க் அண்ட் மாஸ் இருக்குது. மஸ்க் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது பாடி லோஷன், இட்ஸ் வெரி லைட், ரொம்ப நரிஷிங்காலாம் இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. யூ ஹாவ் டு லேயர் இட் வித் அ பாடி ஆயில் இஃப் நீடட். காலுக்குலாம் இது வந்து பத்தாது. ஜஸ்ட்டு வாசனையை வந்து லாஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு, லேயர் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் திஸ். பட் திஸ் வாசனை இஸ் டூ குட். ஐம் டெல்லிங் யூ, திஸ் ஸ்மெல்ஸ் லைக் மிஸ் டியோர். ஓகே, தட்ஸ் இட். மிஸ் டியோர் அளவுக்கு வந்து இது நல்லா வாசனை தர்றதுனால, அண்ட் மிஸ் டியோர் எனக்கு பர்சனலாக பிடிக்கும் அப்படின்றதுனால ஐ பர்சனலி லவ் தட் வாசனை. ஸோ அதனால் ஐ வெண்ட் ஹெட் அண்ட் காட் மை செல்ஃப் இன் த பாடி ஸ்ப்ரே ஃப்ரம் த சேம் ரேஞ்ச். இது வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் அந்த அளவுக்கு லாஸ்டிங்காலாம் இல்லை. சும்மா அப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் எடுத்து ஏதோ கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். இதில் லாஞ்சிவிட்டி பெருசாக இல்லை, பட் வாசனை இட்ஸ் ஸோ குட். இட்ஸ் சிட்ரஸி, இட்ஸ் ஃப்ரெஷ், இட்ஸ் மஸ்கி, அண்ட் இட்ஸ் ஒரு மாதிரி கிறிஸ்டலி குட்னஸ் மாதிரியான ஒரு வைப் வந்து இது கொடுக்கும். இது வாசனை பிடிக்கும் போதே ஃப்ரெஷ் அண்ட் சில்லுன்னு கிறிஸ்டலைஸ்டான குட்னஸ், சிட்ரஸி குட்னஸ் இதுதான். ஓகே, அண்ட் ஐ ஆல்சோ டாப்ட் இட் அப் வித் மை பர்ஃப்யூம். ஜாம் ஆகுது, வெல் இது குடிக்கிறதுனால தான் ஜாம் ஆகுது, பட் ஸ்டில் இந்த பர்ஃப்யூம் போட்டுக்கிட்டேன். என்னுடைய பர்ஃப்யூம் ஆஃப் த டேயா, என்னோட பர்ஃப்யூம் ஆஃப் த டேயா இந்த என்கேஜோட ஃபென்டாசியா இது நான் போட்டுக்கிட்டேன். வெல், என்கேஜில் அண்ட் ஸ்விஸ் பியூட்டியில் ரீசெண்டாக ஐ காட் ஃபியூ பர்ஃப்யூம்ஸ் அண்ட் they are very similar, watered down version of each other. அதுதான் வந்து அந்த பர்ஃப்யூம்ஸ். லைக் ஒரு 4 பர்ஃப்யூம் இருக்குன்னா கலந்துக்கிட்டு, லைக் ஃபஸ்ட்டு பர்ஃப்யூமை செகண்ட் பர்ஃப்யூமோட கலக்கிறேன், செகண்ட் பர்ஃப்யூமை ஃபோர்த் பர்ஃப்யூமோட கலக்கிறேன், அது ஒரு கன்காக்ஷன் கொடுக்குது, அதுதான் தேர்ட் பர்ஃப்யூம். இந்த மாதிரி இருக்குது எல்லாம். they belong to each other. அந்த மாதிரி வந்து ஸ்மெல்லிங் வாசனைகள். and this fantasia in general, this is a nice fruity with flower வாசனைகள் இருக்கக்கூடிய ஒரு மார்னிங் டைம் ஃப்ராக்ரன்ஸ் இது. அகெயின் லாஞ்சிவிட்டி டீசெண்டாக இருக்கும். 4 to 5 hours ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டாக்கியாக அப்படி அடிக்கிறீங்கன்னா அது இருக்கும். இது வந்து சில பர்ஃப்யூம்ஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இஃப் யுவர் அவுட்ஃபிட் இஸ் டார்க் யூ கேன் டூ தட். அண்ட் ஏதாவது ஒரு கார்னரில் போய் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்ஃப்யூமில் வந்து நிறைய கலர் ஆகலை அப்படின்னா யூ கேன் டூ தட். அந்த லிக்விட் வெனிலா வாசனைகள்லாம் இப்படி பண்ணிங்கன்னா அவள் தான். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லாங் டே போகிறீங்க, வெயிலில் போகிறீங்க, உங்கள் மேலே அடிக்கிற பர்ஃப்யூம் உங்களுக்கு லாஸ்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அவுட்ஃபிட்டில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அந்த தையல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து கிட்ட வச்சு இப்படி ஸ்டாக்கியாக அடிச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த வாசனை வந்து த்ரூ அவுட் த டே இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ ரீசென்ட்லி காட் சீக்ரெட் ஆல்கமிஸ்டோட மினரல் சேஜ் ஹேர் பர்ஃப்யூம். எஸ், ஐ வாஸ் ஸோ இன்ட்ரிக்ட். இது பார்த்தோன்னே ஆஹா, ஹேர் பர்ஃப்யூம் க்ளீன் பிராண்டில் ஐ வாண்ட் டு கிவ் திஸ் அ ட்ரை அப்படின்ட்டு வாங்கினேன். இதிலே மிஸ்டிக் சாண்டால் ஐ டோன்ட் நோ பேர் என்னென்னு, ஆனால் ஒரு சாண்டல்வுட் வேரியண்ட் ஹேர் மிஸ்ட்டும் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு ப்ராப்பர் மினரல் க்ரீன்ஸ் ஃப்ரெஷ் சால்ட்டி வைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு வாசனை. இட்ஸ் நைஸ் பட் இட்ஸ் நாட் வெரி லாஸ்டிங். யா, ஒரு நாள் லாஸ்ட் ஆகுது. அண்ட் அது ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் வந்துட்டு இல்லை, சட்டிலாக இருக்குது, விச் இஸ் நைஸ். எனக்கு ரொம்ப ஓவர் பவரிங்காக வேணாம், பட் இட்ஸ் அ ஹேர் பர்ஃப்யூம். இஃப் யூ ஆர் வெரி மச் இன்டு இந்த பர்ஃப்யூம் உலகம் அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹேவ் டு கன்சிடர் கெட்டிங் யுவர் செல்ஃப் ஒரு ஹேர் பர்ஃப்யூம். ஓகே, உங்கள் ஹேர் வந்து லிட்ரலாக ஹோல்ஸ் வாசனை ஸோ குட். நீங்கள் வந்து ஹை அண்ட் பர்ஃப்யூம்லாம் ஏதாவது எடுக்கிறீங்க, நாட் த ஒன் லைக் அ ஷோட் இந்த என்கேஜ். ஓகேவா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஆல்கஹால் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்கள் முடியில் போடுறீங்கன்னா முடி ஆப்வியஸாக ட்ரை ஆகிறது தெரியும். அதே மாதிரி பாடி ஸ்ப்ரேலையும் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அதே அந்த ப்ரொஜெக்ஷன் லாஞ்சிவிட்டி தான் கொடுக்கும். நீங்கள் வந்து இந்த ஹை அண்ட் பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் டிசைனர் பிராண்ட்ஸ்து, அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக உங்கள் முடியில் அடிக்கிறீங்கன்னா அது அப்படியே அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் அப்படியே இருக்கும். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஹை அண்ட் பர்ஃப்யூம்ஸ், டிசைனர் பர்ஃப்யூம்ஸ்லாம் மட்டும்தான் அந்த விஷயம் வந்து எனக்கு நடந்திருக்கு. திஸ் இஸ் நைஸ், ஐ வுட் ரெக்கமெண்ட். நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரியான ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷன் ஏரியா, க்ளோஸ்ட் ஏரியாவில் இருக்கீங்கன்னா அந்த வாசனை கொஞ்சம் ஒழுங்காக ஹோல்ட் பண்ணி வைக்கும்.
அப்படி இல்லைனா யூ கேன் ஸ்கிப் திஸ். இவங்களுடைய நார்மல் பர்ஃப்யூம்ஸே நீங்கள் வந்து உங்கள் முடியல அடிச்சுக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் இன்னைக்கு வீடியோ. ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெரி சாரி இஃப் ஐ வாஸ் அ பிட் ட்ராமேட்டிக் அண்ட் நான் கொஞ்சம் குழுதா அவ்வளோ பேசியிருந்தேன்னா வெரி வெரி சாரி, பிகாஸ் ஐ எம் லிட்ரலி குழுதாயிங். எனக்கு தெரியல நான் என்ன பேசுகிறேன், எனக்கு அவ்வளோ ஜிட்டரியாக இருக்குது இப்போயுமே. ஐ ஸ்டில் ஹவ் 2 more வீடியோஸ் டு ஷூட் அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் 1 வீடியோ. அதில் அந்த 2 வீடியோவில் ஒரு வீடியோ என்னென்னா, ஐ ஆம் டூயிங் சம் பர்ஃப்யூம் லேயரிங் காம்பினேஷன்ஸ், சென்ட்ஸ் லைக் பர்ஃப்யூம்ஸ், பாடி ஸ்ப்ரேஸ் அண்ட் பாடி லோஷன் காம்பினேஷன் நீங்கள் எது கூட மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு கம்பைலேஷனுக்காக சில ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் டு ஷூட் தட். ஸ்டே டியூன் ஃபார் தட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா சேல் டைமில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் அமேசானில் சேல் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு நல்ல டீலில் இருக்கும்போது வாங்குங்க. தேவைன்னா மட்டும் வாங்குங்க. ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணிக்கணும், ஏதோ ஸ்பெஷல் டே வருது இந்த மந்தில் அப்படின்னா யூ கேன் டூ தட். தேவையில்லாமல் ஸ்ப்ளர்ஜ் பண்ணாதீங்க, ஓகேவா? தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க. அதை சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை. பல நாள் கழிச்சு நீங்கள் இந்த வெர்ஷன் ஆஃப் மோனா பார்க்குறீங்க. எனக்கே பை. I want you for myself every single day. You said